இதில் முக்கியமான குற்றவாளி நீங்கள் பார்த்தா ம். ஓமா பாவரியா நம்பர் 1. நம்பர் 1 அவர் தான் கேங் லீடர். நம்பர் 2 ஜெகதீஷ். ம். நம்பர் 3 பூரா. ம். நம்பர் 4 ராஜேந்திர. ஓ இந்த மாதிரி அவங்க சீனியாரிட்டி. ஓகே அப்போ குட்டு இந்த மாதிரி இது வருது. ஸோ அதில் சீனியர் மோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஓமா பாவரியா அப்போ கன்விக்ஷன் ஆகிட்டு ஜெயிலில் இறந்துட்டாரு. ஆமாம் A2 ஜெகதீஷ் இப்போ இருக்காரு இருக்காரு. இன்னைக்கு கன்விக்ட் இன்னைக்கு convict ஆகிருக்காரு. ஆயிருக்கு. ஆமாம். A3 அண்ட் A4 பூரா அண்ட் ராஜன் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க மீரட்ல. என்கவுண்டர் ஆகிட்டு. அப்போ A5 குட்டு ம் இன்றைக்கு கன்விக்ஷன் ஆகிட்டா. Right. A6 இவர் அசோக் அசோக் அலியாஸ் லக்ஷ்மணன் அவர் இன்னைக்கு கன்விக்ஷன் ஆகிட்டார். கனெக்ட் இதுதான் மெயின் குற்றவாளி. இது 6 7 தான். ஓகே பாக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரோல் இருக்கும். அவங்க ம் அந்த ரோலில் சில ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸுக்கு சேல் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சில இருக்கும். ஓகே ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதில் மெயின் இவங்க மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ முக்கியமான குற்றவாளி கன்விக்ட் ஆனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வரைக்கும் எந்த பௌரியா தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது. ம் முதல்ல ஒரு 2 மாதத்துல ஒரு இன்சிடெண்ட் எவரேஜ் நடக்கும் தமிழ்நாடுல. ஓகே எவ்வளோ நம்ம பண்ணனாலும் ஆமாம் எவ்வளோ பண்ணால் கூட இன்சிடெண்ட் நடக்கும். இப்போ ஒரு இன்சிடெண்ட் கூட நடக்கல. 2005 அந்த அந்த இன்சிடென்ட் பிறகு 2000 பிறகு ம் திடீர்னு ஒரு குற்றம் நடக்கும். ம் அந்த சில மீடியா எழுதுவாங்க ம் அந்த மாதிரி ஒரு பௌரியா இது வந்திருக்காங்க, பௌரியா மாதிரி கேஸ். பட் பௌரியா கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். பௌரியா அந்த கோஷ்டி இருந்தது. ஓகே அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு போலீஸில்.